ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, காப்பிரைட்ஸ் இல்லாமல் இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான். முதல்ல காப்பிரைட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். காப்பிரைட்ஸ்னால் என்னென்னா, வேற ஒருத்தர் காப்பி உரிமை வச்சுருக்க ஃபோட்டோவோ, வீடியோவோ, ஆடியோவோ நம்ம எடுத்து நம்ம வீடியோவில் பயன்படுத்தினா அதுக்கு இந்த காப்பிரைட்ஸ் விழும். இதனால் நம்ம சேனல் டெர்மினேட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் காப்பிரைட்ஸ் இல்லாமல் இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். முதல்ல மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் சர்ச் பண்ணுங்கள். நான் பிராக்லெஸ்லேருந்து சர்ச் பண்ணுறேன். ஆல் வரும். அதுலேருந்து இமேஜ் எடுத்து வச்சுக்கிங்க. இமேஜ் வச்சிங்கன்னா நிறைய இமேஜ் வரும். அதில் இருக்கிற எல்லா இமேஜுக்கும் காப்பிரைட்ஸ் இருக்கலாம். அப்படி காப்பிரைட்ஸ் இல்லாத இமேஜ் டவுன்லோட் பண்ணால் அந்த மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள், ரைட்டில். அதை தொடுங்க. அதை தொட்டு டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றுங்க. டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றினோடனே செட்டிங்ஸ், டூல்ஸ்னு 2 இருக்கும். டூல்ஸ் தொட்டிங்கன்னா யூசேஜ் ரைட்ஸ்னு இருக்கும். அது தொடுங்க. அதில் 2வதாக யூஸ் ஃபார் ரீயூஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் வித் மாடிஃபிகேஷன் இருக்கும். அது தொடுங்க. அதை தொட்டு வர ஃபோட்டோவை நம்ம காப்பிரைட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காப்பிரைட்ஸ் இருக்க ஃபோட்டோவை நம்ம யூடியூப்பில் யூஸ் பண்ணோன்னா நம்ம சேனல் டெர்மினேட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி மேலும் வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை டிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் மொபைலுக்கு வரும்.